சென்னையில் 3வது மலர் கண்காட்சி செம்மொழி பூங்காவில் நடைபெற்று வருகிறது. விடுமுறை தினமான இன்று மலர் கண்காட்சியை பார்ப்பதற்காக ஏராளமான பொதுமக்கள் வருகை தந்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருவதற்காக நம்முடைய செய்தியாளர் பாவேந்தர் இணைப்பில் இருக்கிறார். பாவேந்தர், தற்பொழுது மக்கள் எந்த அளவிற்கு மகிழ்ச்சியாக அந்த மலர் கண்காட்சியை பார்வையிடுகிறார்கள்? விவரங்கள். வணக்கம். சென்னை கத்தீட்ரல் சாலையில் இருக்கக்கூடிய செம்மொழி பூங்காவில் 3வது முறையாக மலர் கண்காட்சி சென்னையில் நடைபெறுது. இங்கே 12 லட்சத்துக்கும் அதிகமான மலர்கள் வச்சு இங்கே மலர் கண்காட்சி நடத்தப்பட்டு வரக்கூடிய சூழல் நம்மளால் பார்க்க முடியுது. செம்மொழி பூங்கா முழுக்க பார்த்திங்கன்னா மலர்களாக நிரம்பி இருக்கக்கூடிய காட்சிகள் நம்மளால் பார்க்க முடியுது. முழுக்க செம்மொழி பூங்காவை ஆதிக்கம் செலுத்தக்கூடிய அளவிற்கு 12 லட்சம் மலர்கள் இங்கே நிரப்பி வரக்கூடிய மக்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தக்கூடிய காட்சிகள் நம்மால் பார்க்க முடியுது. இந்த மலர் கண்காட்சி என்பது 10 நாட்களுக்கு நடைபெற இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்க சூழலில் இந்த மலர் கண்காட்சியை தோட்டக்கலை சார்பாக 10 நாட்கள் ஏற்பாடு செய்யப்பட்டு நடத்தப்பட்டு வருகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த முறை சென்னையில் இதற்கு முன்பு 2 முறை நடத்தப்பட்ட மலர் கண்காட்சி என்பது இண்டோரில் தான், அதாவது கலைவாணர் அரங்கத்தில் நடத்தப்பட்டது. முதல் முறையாக அவுட்டோரில் நடத்தக்கூடிய அந்த மலர் கண்காட்சி என்பது வரக்கூடிய பொதுமக்கள் முழுமையாக பார்த்து ரசிக்கக்கூடிய அளவிற்கு இருக்குது. நீங்களே காட்சிகளை பார்க்கலாம். இங்கே வடிவமைக்கப்பட்டுள்ள விலங்குகள் சாயலில் கூட மலர்களை காட்சிப்படுத்தப்படக்கூடிய காட்சிகள் நம்மால் பார்க்க முடிகிறது. பொதுவாக பொதுமக்கள் இண்டோரில், அதாவது கடந்த 2 முறையாக வைக்கப்பட்டிருந்த இந்த இண்டோர் மலர் கண்காட்சி என்பது பார்க்கும்போது சிறிய இடமாக இருந்துச்சு, பெரிய அளவில் எதிர்பார்த்த வந்த மாதிரி இல்லை அப்படின்னு தெரிவிச்சிருந்தாங்க. தற்போது அதற்கு முற்றிலுமாக மாறாக அதாவது அவுட்டோர் லெவலில் மலர் கண்காட்சி வைக்கப்பட்டிருக்கிறது. இதில் பெயர் தெரியாத பல்வேறு மலர்கள் இங்கே இருக்கக்கூடிய காட்சிகள் நம்மளால் பார்க்க முடிகிறது. அது மட்டும் இல்லாமல் இங்கே வரக்கூடிய பள்ளி மாணவர்கள் புத்தகங்களில் இருக்கக்கூடிய மலர்களை நேரில் பார்க்கும்போது ப்ராக்டிக்கலாக அதை உணரக்கூடிய காட்சிகள் நம்மளால் பார்க்க முடிகிறது. இங்கே நம்மக்கிட்ட இங்கே மலர் கண்காட்சி பார்க்க வந்த பொதுமக்கள் இணைஞ்சிருக்காங்க. அவங்க எப்படி ஃபீல் பண்ணுறாங்கன்றதை பார்க்கலாம். சார் வணக்கம். எங்கேருந்து வரீங்க? மலர் கண்காட்சி எப்படி இருக்குது? நான் சென்னை தான். நான் டைரக்டர் அமுதேஸ்வர் மீன் குழம்பு மண்பானை படம் பண்ணல. அப்புறம் நீங்கள் படத்துல எல்லாம் பார்த்துருப்பீங்க, சில படங்கள் நடிச்சிருக்கேன். என் கசின் வந்தார் யூஎஸ்லேருந்து. அவர் கூட நம்ம ஃபேமிலி எல்லோரும் சேர்த்து எங்கே போகலாம் சென்னையிலன்னு தேடிட்டு இருக்கும்போது மலர் கண்காட்சி வந்துருச்சு. செம்மொழி பூங்கா நான் ஏற்கனவே ஷூட்டிங் இங்கே பண்ணியிருக்கேன். ஆனால் இப்போ செம்மொழி பூங்கான்னு நம்ம சொல்கிறது இருக்குல்ல, நம்ம மொழி மாதிரி தமிழ் மாதிரி அவ்வளோ அழகான பூக்கள் மலர்கள் எங்கே பார்த்தாலும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்ம ஏதாவது ஊட்டி கொடைக்கானல் போனால் தான் கிடைக்கிறது. அங்கே ஸ்வெட்டர்லாம் போட்டு ஒரு கூலான இடத்துல இருந்தது. இங்கே நல்லா ஜாலியாக அவ்வளோ ப்ளசண்ட்டாக இருக்குது பார்க்கும்போது. அவர் சொல்லுவார் பாருங்கள், இங்கே வந்தால் ப்ரெஷர் குறையுது. எங்கேருந்து வந்திருக்கீங்க? இன்றைக்கி மலர் கண்காட்சிக்கு வந்திருக்கீங்க, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? நான் யதார்த்தமாக யூஎஸ்லேருந்து வந்திருக்கேன். பட் நான் இங்கே பார்த்தது என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதர் கண்ட்ரீஸ்குள்ள இதே ஈக்குவல் வேல்யூ இங்கே இருக்குது. அதை விட இங்கே ரொம்ப முக்கியமானது இங்கே இருக்க மரங்கள், ப்ளஸ் இங்கே இருக்க அதோட தென்றல் காற்று, ப்ளஸ் அந்த இது எல்லாமே நம்மளோட ஒரு சந்தோஷமான ஒரு இதை கொடுக்குது. ப்ளட் ப்ரெஷர் இருக்கவங்கெல்லாம் இங்கே வந்தாங்கன்னா ப்ளட் ப்ரெஷர் கண்டிப்பாக குறைஞ்சி அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. எல்லாருமே என்ஜாய் பண்ணுறதை பார்க்குறேன். எல்லா சூழ்நிலையும் நல்லாயிருக்கு. பொதுமக்கள் அனைவரும் வசந்த காலத்தை உணர வேண்டும் என்றால் செம்மொழி பூங்காவிற்கு பார்த்தால் வசந்த காலம் என்றால் என்னவென்று நம்மளால் உணர முடியும். அதே போல் இந்த செம்மொழி பூங்கா முழுக்க இன்று பொதுமக்களால் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருக்குன்னே சொல்லலாம். எந்த அளவுக்கு பூக்கள் நிரம்பி இருக்கோ அதே அளவிற்கு மக்களால் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருக்கு. இப்போது இங்கே வந்திருக்கக்கூடிய இன்னொரு பொதுமக்கள்கிட்ட கேட்டு பெறலாம். எங்கேருந்து வரீங்கம்மா? மலர் கண்காட்சி எப்படி ரெடி பண்ணியிருக்காங்க? சென்னை தான், பாலவாக்கத்தில் இருக்கோம். எதிர்பார்த்ததை விட ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. இது ஹில் ஸ்டேஷன்லாம் போக தேவையில்லை. இங்கே வந்தாலும் ஃப்ளவர்ஸ் பிடிக்கும்னு யார் நினைச்சாலும் கண்டிப்பாக இது மிஸ் பண்ணிடாதீங்க, வந்து பாருங்கள். செம்மொழி பூங்காவில் 3வது முறையாக மலர் கண்காட்சி நடைபெற்று வருகிறது. காலை 10 மணி முதல் இரவு 8 மணி வரை மக்கள் பார்வையிட அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது. மக்கள் கூறிய கருத்துக்களை நம்மால் கேட்க முடிந்தது. இது பற்றிய தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி பாவேந்தன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.